ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லி எப்படி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து பேஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, ஏன்னு இருக்குது. இப்போ பேஸ் வந்து சேமாக இருந்து நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏ எம் பவர் என் அப்படின்னு வரும். அதுவே இப்போ ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது அதே மாதிரி தான் பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஏவாக இருக்குது. அந்த ஏவை அப்படியே போட்டுக்கிட்டேன். டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஷன் கொடுத்துருந்தா நம்ம பவர்ஸில் வந்து மைனஸ் பண்ணிக்கணும், எம் மைனஸ் என். நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி வந்து வரும் அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து பேஸ் வந்து ஏன்னு இருக்குது, பேஸ் வந்து ஈக்குவல் டு நடுவில் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். 5x இஸ் ஈக்குவல் டு 5/8. இப்போ வந்து ரெண்டுமே வந்து 5/5 இருக்குது, பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது. பேஸ் சேமாக இருந்து ஈக்குவல் டுவில் இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸும் வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 8, அதான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொன்று கூட பார்க்கலாம். இப்போ வந்து 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் x அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ வந்து பேஸ் வந்து ரெண்டுமே 2 இருக்குது, அப்போ ஈக்குவல் இருக்குது. அப்படி ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா ரெண்டுத்தையும் வந்து மேலே பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3, இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.